Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸில் 14 மார்க்ஸ் நமக்கு 100ல் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அது வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னும் போது நமக்கு ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் நல்லா எல்லா லெசனில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லா லெசன்ஸில் இருக்க 1 மார்க்ஸை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க்ஸ் வரைக்கும் ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓவரால் எல்லா லெசனோட ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஆன்சருன்ற மாதிரி உங்களுக்கு வந்துடணும். அந்த மாதிரி 1 மார்க்ஸ் ரிவிஷன், 1 மார்க்ஸ் தரோவாக இருங்க. ஸோ டோட்டலாக வந்து 14 மார்க்ஸ் 1 மார்க் கொஸ்டின். ஈவன் இந்த 1 மார்க்கே வந்து நமக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் வரும். அதனால் நீங்கள் 1 மார்க் தரோவாக இருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் எனி 10 கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ்ன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுத்தா போதும். பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 26th கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சாய்ஸில் விட முடியாது. அந்த எனி 10ல் கம்பல்சரி அந்த 10 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் 26th கொஸ்டின் வந்து நம்ம எழுதியே ஆகணும் ஆன்சர். அப்படி தெரியலனா நம்ம விட்டு தான் ஆகணும். ஸோ அது கம்பல்சரி கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின்ஸுன்னும் போது அதுக்கேற்ற பேராகிராஃப் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் எழுதினாலும் ஓகே தான். 26 பார்த்தீங்கன்னா கிவ் த மீனிங் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது வந்து சிவிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 5 மார்க் கொஸ்டின்ஸ் எனி 10 40 செகண்ட் மேப் வந்து கொஸ்டின் வந்து கம்பல்சரி. இந்த 5 மார்க்கில் பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரியே வந்திருக்கு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். 1 மார்க்கை நீங்கள் படிச்சிங்கன்னா இதுலேயும் ஆன்சர் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, 14 + 5 19 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்கு தரோவாக இருந்தோன்னா 19 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 1 மார்க்கை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சோஷியல் சயின்ஸ், அதை பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த வீடியோவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான ரிவிஷனுக்கான கொஸ்டின் பேப்பராக வந்து இப்போ அப்லோட் பண்ணுற கொஸ்டின்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து ஜியோகிரஃபியை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்விஷ் கம்பல்சரி, கிவ் ரீசன்ஸ் கம்பல்சரி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு 5 மார்க் வந்தது. ஸோ 14 + 5 1 மார்க்ஸ் 19, 19 + 5 மார்க்ஸ். சரிங்களா? 24 மார்க்ஸ் இப்போ நம்ம கையில் இருக்குது. அது போக இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படித்ததுலேருந்து எல்லாமே கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மேப்பை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க சொன்னேன். அந்த மேப்பில் நமக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 24 + 5 29 மார்க்ஸ் இப்போதைக்கு நம்ம கையில். எதெல்லாம் வந்து கம்பல்சரி வருதுன்றதை நம்ம இப்போவே அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? எந்த கொஸ்டின்னு தெரியாது, பட் 1 மார்க்ஸ் எல்லா லெசனில் இருக்க 1 மார்க்ஸ் அண்ட் தென் டிஃப்ரென்ஷியேட், அதாவது டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ் படிச்சுக்கோங்க, மேப் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் 8 மார்க் கொஸ்டின்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டினும் அண்ட் தென் சிவிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேப் கேட்டிருக்காங்க. ஸோ மேப்பை வந்து கம்பல்சரி பார்த்துக்கோங்க. மேப்பில் 8 மார்க் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. 24 மார்க்ஸ் ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் பார்த்தோமா, +5 29 மார்க்கா, 29 + 8 ஓகேங்களா? 29 + 8 வந்து 36 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. அதனால் தரோவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.